கோயம்பேடு ஆலந்தூர் இடையே நீலக்கோடின் முதல் பகுதி ஜூன் 2015 திறக்கப்பட்டது. மேலும் பிரிவுகள் 2015-2019 இடையில் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்பட்டன. இறுதி பகுதி ஏஜி பிப்ரவரி 2019 வாஷர்மன்பேட்டில் திறக்கப்பட்டது. விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக நீலக்கோடு 9 கிலோமீட்டர் நீட்டிப்பு வாஷர்மன்பேட் விம்கோ நகருடன் 8 நிலையங்கள் வழியாக இணைக்கும். 3 புதிய வரிகளை உள்ளடக்கிய சென்னை மெட்ரோவின் 118.9 கிலோமீட்டர் திட்டத்திற்கு 2019ஆம் ஆண்டில் தமிழக அரசு ஒப்புதல் அளித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷரீஃப். நான் இப்போது டோல்கேட் டு ஏர்போர்ட் போகிறதுக்காக போகிறேன். மெட்ரோ ட்ரெயினில் தான். அதாவது இந்த மெட்ரோ ட்ரெயினை பற்றி நான் என் பிரதர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அவர்கிட்ட நம்ம இந்த மெட்ரோ ட்ரெயினை பற்றி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மெட்ரோ ட்ரெயினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மெட்ரோ ட்ரெயினை பற்றி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயினை பற்றி நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதுக்குள்ளே போகணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 2009 தான் இந்த மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்களா, அவங்க தான் இதுக்கு அடிக்கல் நாட்டு பிரிட்ஜை ஓப்பன் பண்ணது அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி போச்சு. அவங்க ஆட்சி போனதுக்கப்புறம் 2011 ஜெயலலிதா ஆட்சி அம்மா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இந்த மெட்ரோ ட்ரெயினை ஓப்பன் பண்ணாங்க. கோயம்பேடுலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் முதல் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சென்னையில் வந்துச்சு. இது ஒரு முக்கியமான விஷயங்க. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம செங்குன்றம் இருக்குங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் மாதவரம் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதவரம் ஸ்டேஷன்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நியூ மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது நமக்கு எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, கோயம்புத்தூரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்துச்சுன்னா மட்டும் பத்தாது, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான லாஸ்ட் ஒரு பாயிண்ட்டுங்க, நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையுடைய முதல் மெட்ரோ பெண் ஓட்டுநர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரீத்தி அப்படின்றவங்க தான். அவங்க தாங்க இதுதான் இதனுடைய முக்கியமான மெட்ரோ ரயிலுடைய பிக் அட்வான்டேஜாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இப்போ மெட்ரோ ட்ரெயினோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமாக டிராஃபிக்குங்க. சென்னையில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மெட்ரோவை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக போய் சேரலாம். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மெட்ரோ ட்ரெயினில் போகலான்னு வந்தேன். இங்கே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. கோவிட் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. மாஸ்க் இல்லாமல் என்னையே விடலை. நான் பேசுகிறதுக்காக மாஸ்க் கழட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே மாஸ்க் இல்லாமல் யாரும் வராதிங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, இங்கே ஜென்ரல் டாய்லெட் இருக்குங்க. எந்த நார்மல் ட்ரெயினில் போனீங்கன்னாலும் டாய்லெட் வசதியெல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே டாய்லெட் வசதி இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட் கலர் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அது எதுக்காக கேட்டிங்கன்னா, இங்கே இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் ஒன்லி அந்த ரெட் கலர் பட்டன் அமுக்கினா மட்டும் போதும். டேரெக்டாக உங்களுக்கு டிரைவர் கான்டாக்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சேஃப்டியாக போகிறதுக்கான ஒரே வழி அந்த ரெட் கலர் பட்டன் தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ரொம்ப போட்டிருக்காங்க. ஸோ சம்மர் டைமில் நீங்கள் போகிறதுக்கான ஏசி வசதி நல்லா பண்ணியிருக்கனால நீங்கள் விறுவிறுக்காமல் பஸ்ஸில் போகாமல் நீங்கள் இதில் போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் அட்வான்ஸ் டெக்னாலஜி பற்றி சொல்லி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டிரைவர் கேபின்லலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் கூட முடிஞ்சால் நான் அதை அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுவும் பண்ணிடுவேன் என் தம்பி. அதனால அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அந்த ஃபேர் பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்தேன். ஃபேர் பற்றி சொல்லணுன்னா, இங்கே மேக்ஸிமம் 70 ருபீஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போது 50 ருபீஸாக ஆக்கியிருக்காங்க மேக்ஸிமம். ஸோ நீங்கள் சண்டே வந்திருக்கீங்கன்னா, நான் இங்கே சண்டே தாங்க வந்திருக்கேன். அதனால் எனக்கு 50 ருபீஸ் இல்லை, 25 ருபீஸ் ஒன்லி தான். மேக்ஸிமம் 50 ரூபா, மினிமம் 10 ரூபா. நீங்கள் ஆட்டோவில் ஏறினா கூட 15 ரூபாய்க்கு மேலே தான் ஏற்றுவாங்க. 10 ரூபாய்க்கு யாரும் ஏற்றுறதில்ல. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபாயில் கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதாங்க இதனுடைய பெனிஃபிட்டு. இதுதான் இதோட முக்கியமான அட்வான்டேஜாக இருக்குது. மெட்ரோ ரயிலுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன? இப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெனிஃபிட் சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ அதுக்கு எதனா நெகட்டிவ் இருக்கும் கண்டிப்பாக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஏர்போர்ட் போயிருந்தேங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஏர்போர்ட்டோட மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே பார்க்கிங் ஃபீஸ் எவ்வளோ திரும்ப வாங்கினாங்க? 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒன் டேக்கு.
அதான் அப்போ தான் நான் நினச்சேன், அந்த இதுக்கு நீங்கள் 50 ரூபா தான் பே பண்ணுவீங்க மெட்ரோக்கே. ஆனால் பட் அங்கே வந்து நீங்கள் ஒரு பைக் பார்க்கிங்க்கு 100 rupees, கார் பார்க்கிங் பண்ணிங்கன்னா 350 பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும், மோனோ ரயில் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இங்கே மெட்ரோ வந்ததுக்கு பதிலாக மோனோ ரயில் வந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வீல்ஸ் இருக்குது, 2 ட்ராக்கில் போகுது. ஆனால் மோனோ ரயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரே ட்ராக்கில் போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இதை விட அது பெட்டராக இருக்கும். ஸோ இதை விட அதை கொண்டு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் 50% டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, சண்டேன்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா சாட்டர்டேவும் இதை கொண்டு வந்தாங்கன்னா பல மக்கள் இதில் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தாங்க இதில் டிஸ்அட்வான்டேஜ். வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி இது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. மற்றபடி இப்போ கடைசியாக என்ன தானே சொல்ல வரீங்க? கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட நோக்கமே என்னென்னா, தெரியாத விஷயத்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் கேதர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 69,180 கோடி மத்திய அரசின் ஒப்புதல் இன்னும் நிலுவையில் உள்ளது. 118.9 கிலோமீட்டர் தொலைவில் மாதவரம் சோழிங்கநல்லூர் சிஎம்பிடி இடையே 52.1 கிலோமீட்டர் முன்னுரிமை அடிப்படையில் கட்டப்படும். பெரும்பாலும் நிலத்தடி கட்டத்திற்காக டெண்டரிங் ஜனவரி 2020 தொடங்கியது. மேலும் 2029 கட்டங்களாக திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி டாப் ஸ்பீடு 80 km/h, ஆவரேஜ் ஸ்பீடு 33 km/h, ட்ராக் கேஜ் ஸ்டாண்டர்ட் கேஜ் 1435 மீட்டர், எலக்ட்ரிஃபிகேஷன் 25 Kelvin 50 HS ஏசி கம்பார்ட்மெண்ட், ஓவர் ஹெட் கேட்டகரி அதாவது OHE, சிக்னலிங் கம்யூனிகேஷன் பேஸ் ட்ரெயின் கண்ட்ரோல் CPTC. சென்னை மெட்ரோ என்பது சென்னை நகரத்தின் பொது போக்குவரத்து தேவைக்காக திட்டமாகும். இத்திட்டத்தின் படி தொடர்ந்து அதற்கென உருவாக்கப்படுகின்ற இருப்பு வழிகளில் தனியே இயக்கப்படுகின்றன. இவ்வாறு உருவாக்கப்படும் இரும்பு வழிகள் தண்டவாளங்கள், மேம்பாலங்கள் அல்லது நிலத்தடி சுரங்கம் தோண்டி அமைக்கப்பட்டுள்ளன. மேல்வாரியாக இத்திட்டத்தின் சென்னை பறக்கும் ரயில் தொடர்ந்து திட்டத்தை ஒத்திருக்கும். இத்திட்டத்தின்படி இயங்கும் தொடர்ந்து புதுடில்லியில் மெட்ரோ திட்டத்தை ஒத்திருக்கும். இத்திட்டத்தின் முதற்கட்டத்தின் நீல வழித்தடம், பச்சை வழித்தடம் என 2 வழித்தடங்கள் சேவையினை வழங்குகின்றன. சென்னை மெட்ரோ தகவல் உரிமையாளர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அதாவது CMRL, அமைவிடம் சென்னை, இந்தியா போக்குவரத்து வகைப்பிரிவு போக்குவரத்து, மொத்த பாதைகள் 5 நிலையங்கள், எண்ணிக்கை 41. இதனுடைய இணையதளம் http://www.chennaimetrorail.gov.in/ இயக்கம் பயன்பாடு தொடங்கியது 29 ஜூன் 2015. 5 ஆண்டுகள் முன்னர் இயக்குநர்கள் CMRL. வண்டிகளின் எண்ணிக்கை 42. தொடர் வண்டி நீளம் 86.5 மீட்டர். நுட்பத் தகவல் அமைப்பின் நீளம் 117.046 கிலோமீட்டர். முதற்கட்டம் விரிவாக்கம் மற்றும் 2ஆம் கட்டம் இரும்பு பாதை அகலம் சீர்திருத்த அகல மின்மாற்றியில் 25 Kelvin 50 HS மேற்புற சங்கிலியின் வழியே உச்சகட்ட வேகம் 80 km/h. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் CMRL இந்தியாவின் சென்னை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு விரைவான போக்குவரத்து அமைப்பு ஆகும். இந்த திட்டத்தின் முதல் பகுதியளவில் சிறந்த பின்னர் 2015ஆம் ஆண்டில் கணினி முறையாகவே தொடங்கியது. இதில்
54.1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 2 வண்ண வழித்தடங்கள் உள்ளன. பச்சை வழித்தடம், நீல வழித்தடம். சென்னை மெட்ரோ, டெல்லி மெட்ரோ, பெங்களூர் மெட்ரோ மற்றும் கொல்கத்தா மெட்ரோ ஆகியவை பிற இந்தியாவில் 4வது பெரிய மெட்ரோ அமைப்பாகும். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் CMRL இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் அரசுக்கும் இடையில் கூட்டு ஒப்பந்தம் மூலம் சென்னை மெட்ரோ உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு நிலத்தடி மற்றும் உயர்ந்த நிலையங்கள் கலவையாகும். மேலும் நிலையான பாதையினை பயன்படுத்துகின்றன. சேவைகள் ஒவ்வொரு நாளும் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை மாறுபடும். சேவையானது 6 மணியிலிருந்து காலை 10 மணி வரை இரவு வரை அனைத்து நாட்களும் இயங்குகின்றன. இந்த ரயில்களில் எதிர்காலத்தில் 6 நீடிக்கக்கூடிய நீளமான 4 பயிற்சியாளர்கள் உள்ளனர். 2009 ஜூன் மாதம் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அவருடைய ஆட்சி முடிந்து 2011ஆம் ஆண்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். பின்னர் 2015 ஜூன் மாதம் முதற்கட்ட சேவை ஆலந்தூர், சென்னை, கோயம்பேடு வரை மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் 2007-2008ஆம் ஆண்டில் நிதிநிலை அறிக்கையில் மெட்ரோ தொடர்ந்து திட்டம் உள்ளடக்கப்பட்டது. அப்போது விரிவான திட்ட அறிக்கையை ஆயத்தம் செய்ய தமிழக அரசு சார்பில் இத்திட்டத்திற்காக தொடக்க நிதியாக ரூபாய் 50 கோடி ஒதுக்கப்பட்டது. இத்திட்டத்தின் 2007ஆம் ஆண்டு மதிப்பீடு 9565 கோடியாக இருந்தது. இதனுடைய தற்போது சராசரியான மதிப்பீடு 14600 கோடியாக இருக்கும் என கணக்கிடப்படுகிறது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஷரீஃப். நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த யூடியூப் சேனலில் டாக்குமெண்ட்ரி மட்டும்தான் வருமானு கேட்டிருந்தாரு. அப்படி கிடையாதுங்க. எங்களுடைய முக்கியமான நோக்கமே ஒரு இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அது சேர்க்கறது தான். அதனால் இந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். எனக்கு தமிழில் பிடிச்ச ஒரு முக்கியமான ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்குது. அதாவது ஔவையாருடைய பாடல் தான். அது என்னென்னா, கற்றது கைமண் அளவு, கல்லானது உலக அளவு. அதாவது நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் கொஞ்சம் தான், நம்ம கற்றுக்காத விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நோக்கி பயணப்படுறது தான் இந்த யூடியூப் சேனலுடைய முக்கியமான குறிக்கோள். அதை நான் கண்டிப்பாக அச்சீவ் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், மனிதர்களே சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, குர்ஆனை கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் யார் கற்றுத்தராங்களோ அவங்க தான் மனிதர்களே மிகச் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மாற்று மத சகோதரர்களுக்கு எப்படி விளங்கணும் அப்படின்னா, குர்ஆனை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நம்ம சொல்கிறது தான் அதோடைய முக்கியமான ஒரு பொருள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மெட்ரோ ட்ரெயினை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மாற்று மத சகோதரர்களுக்கும் புரிகிற மாதிரி தமிழாக்கம் என்னென்னா, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் நிலவட்டுமாக. வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷரீஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.